அழைச்சோம். அவருடைய சார்பாக அவங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஜெயராம் அவர்கள் பங்கெடுத்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் நாளை மறுநாள் நடைபெறுகின்ற போராட்டத்தில் பங்கெடுக்கிறது. அதனால தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான வாழ்வுரிமை பிரச்சனைகளில் அரசியல் மாச்சரியங்கள், கட்சி மாச்சரியங்கள் அனைவற்றையும் கடந்து அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு, இது காவேரி இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு மட்டும் காவேரி உரிமை மீட்புக்கான அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். எதிர்வரும் காலங்களில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றாக இருந்து இஷ்யூ பேஸ்ல 15 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியான போராட்டங்களை ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 3 போராட்டம் 4 போராட்டம் நடத்தணும். ஆக ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளுக்கு, பாசிச தன்மைகளுக்கு, சட்டவிரோத சட்டங்களுக்கு எதிராக அதுபோன்று நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொடர்ச்சியாக நல்லவைகள் எந்த அரசு, ஒன்றிய அரசோ மாநில அரசோ மக்களுக்கான நல்ல திட்டங்களாக இருந்தால் அதை வரவேற்று பாராட்டுவதும், மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டி தேவைப்பட்டால் அதற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து போராடுவது, இதுதான் எமது நோக்கம். குறிப்பா இந்த பட்ஜெட்டினுடைய இந்த கூட்டத்தொடரில் நீட்டு விலக்குக்காக ஒரு ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நீட்டுக்காக முதல் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட தங்கை அனிதாவுடைய சகோதரர் மணிரத்னம் அவருடைய ஒருங்கிணைப்பில் கடந்த 5 நாட்களாக அவர்கள் தொடர் பட்டினி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதை குறித்து தமிழ்நாட்டின் நீட்டு விலக்கை நாங்கள் ஆதரிக்கிறோம், நீட்டு முற்றுமாக ரத்து செய்யப்படுவதுதான் எங்கள் பிரதான கொள்கை என்று சொன்ன தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் சார்பால் இதுவரையில் போராடுகின்ற மாணவர்களை சந்திக்கவில்லை. அவருடைய கோரிக்கைகளை குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று சொல்ல அவர் என்ன சொல்றாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, ஒன்றிய அரசுக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க அப்படின்றாங்க. அதை குறைந்தபட்ச அதை கூட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. அது ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கிறது, அதில் இதற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அதுபோன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவோம், வாய்ப்பை தந்து பாருங்கள், அதற்கு பிறகு எங்கள் ஆட்சியை பற்றி நீங்கள் மதிப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆன்லைன்ல மதுபானம் விற்பதற்கான ஒரு மாடர்ன் அரசாக இந்த அரசு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலைப்பார், பெரும் பணக்காரர்கள் பார்ல வசதி வாய்ப்போடு குடிப்பதற்கான எண்ணிக்கையை அந்த லைசன்ஸ் நாங்க 717 கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு 717 கடைகளுக்கு மேல இலைப்பாறுகளை திறந்திருக்கிறது இந்த அரசு. அப்ப இது பூரண மது விலக்கை நோக்கி இந்த அரசு பயணிக்கிறதா? அப்ப மது ஒழிப்பு கொள்கை என்னாச்சு? இதெல்லாம் இது வெறுமனே ஒரு வெற்று விளம்பரத்திற்கான அறிவிப்புகள். இது ரியல் ஆட்சி அல்ல, இது ரியல் ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சிறு குறு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நாளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளை வேளாண்மை பட்ஜெட்டில் சிறு குறு விவசாயிகளுடைய கோரிக்கையான தொடர் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் அவருடைய பயிர்க்கடன்களும் கூட்டுறவு வங்கிகளும் தேசிய வங்கிகளிலும் வாங்கிய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்களா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாளை சட்டமன்றத்தில் இது குறித்து விவசாயிகளுக்காக வாய் திறப்பார்களா? இப்ப ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற பிறகு 6 கொலைகள் நடந்திருக்கு. இது குறித்து தமிழக முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய நிலைப்பாடுகள் என்ன? 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் விஜயனுடைய பதில் என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல கொலை சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. கட்டுப்பாடற்றோடு காவல்துறை என்றால் பயமே இல்லை. நேற்று துணை முதலமைச்சரை கைது செய்ய போகின்ற இடத்தில் ஒரு திமுக தொண்டர் முழக்கமிட்டார் என்பதற்காக இந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற சென்னை போன்ற மாகாணத்தினுடைய ஆணையராக இருக்கிறவரை ஓடோடி வெறித்தனமா கண்ணை உருட்டி அவரை அடிக்கிறார். தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்தீர்கள். பச்சை 3 வயது குழந்தையை கற்பழித்தவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டம் பகலில் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் கத்தி கொண்டு வெட்டிக்கிட்டே போறாங்க, தூங்குற மக்களை, ரோட்ல நிக்கிற மக்களை. அப்ப அப்படி அந்த காவல்துறையின் மீது, சட்ட ஒழுங்கின் மீது ஒரு பயம் இல்லாத ஒரு நடவடிக்கை. பேருந்துல போய் தகராறு பண்றது, காரை குடும்பம் நிறுத்திட்டு காரை எடுக்க சொல்லி பாரு அப்படின்றது, இந்த சவால்களை எல்லாம் குடித்து விட்டு தன்னிலை மறந்து ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு இளையோர் கூட்டம் இன்றைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அவர்களை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசிடம் என்ன திட்டம் இருக்கிறது? இதையெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தொடரின் போது மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுக்கின்ற போது, அல்லது டாக்டரை போன்ற மூத்த அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள்,
கேள்வி எழுப்புகின்ற போது உரிய பதிலை அவர் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? அவர் சொல்வதற்கு தயார் நிலையில் இல்லை என்பதை யானை வரும் முன்னே மணி யோசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல நேற்று தினம் ஒரு மூத்த அமைச்சர் சொல்றாரு, இனி எதிர்கட்சியினுடைய கேள்விகளுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் எங்கள் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, நாங்க சொல்றோம் அப்படின்னா அப்ப முதலமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கான கேப்பபிலிட்டி, அவருக்கான குறிப்புகள், அவருக்கான தயாரிப்புகள், இப்ப ஜெயலலிதா அம்மையார் சொல்வது போல், கலைஞர் சொல்வது போல், ஏன் ஒரு விவசாயியான எடப்பாடி கூட யதார்த்தமா எழுந்து மாண்பு உறுப்பினர் கேள்வி கேட்கின்ற போது அவர் மனதில் பட்டதை சொல்வார்கள். அப்ப அந்த ஆற்றல் கூட இல்லாத ஒருவரை தமிழகம் இந்த நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அப்ப நீங்க எதற்குமே பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இது எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருக்கும்? அப்ப எங்களை பொறுத்த வரையில் இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப அந்த ஆன்லைன் ஏஐ இந்த மாதிரி 1-2 பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதே மாதிரி இன்றைக்கு கல்வியில நிதி குறைச்சிலிருந்து விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யாதிலிருந்து, அதே மாதிரி இந்த அரசு செய்யக்கூடாத இன்னைக்கு ஆன்லைன் விற்பனையிலிருந்து இதையெல்லாம் நாங்கள் இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நல்லது செஞ்சா இந்த நல்லதை நாங்கள் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் தமிழ்நாட்டில் நீட்டு வேண்டாம் என்று போராடுகிற, குரல் கொடுக்கிற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அங்கு கட்சி சார்பற்ற இளைஞர்கள் தங்கள் உயிரை பணய வைத்து 5 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உங்கள் ஆதரவு குரல் ஒலிக்க வேண்டும். நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இதற்கான சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தம் தந்து முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பிரதிகளோ அந்த போராடுகின்ற உண்ணாவிரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரோடு மாணவர்கள் விளையாடக்கூடாது என்பது டாக்டர் நண்பர் தனியரசு போன்றவர்கள் நாங்கள் இப்ப அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆனா ஒரு 5 உயிர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க செத்தாலும் கவலை இல்லை என்று அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் இருப்பதும், ஜனநாயக வழியில் பொதுவெளியில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி தராமல் அந்த மனுவை ரிஜெக்ட் செய்து போராடினால் கைது செய்வோம், உங்களை பார்த்துக் கொள்வோம் என்று மிரட்டுகிற அந்த தோணி என்பது ஜனநாயகத்துக்கு ஏற்படுவது அல்ல. அப்படி மிரட்டப்பட்ட காரணத்தினால்தான் எங்கும் வழியில்லாத போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எங்கள் காம்பவுண்டுக்குள் அமர்ந்து அவர்கள் தங்கள் உயிரை போனாலும் பரவாயில்லை, நீட் ஒன்றுதான் நிரந்தர தடை, நீட் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, பள்ளிக்கல்வி மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும், உயர்கல்வியும் பள்ளிக்கல்வியும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்ற இரட்டை கோரிக்கை தான். அதை வைத்து தங்கை அனிதானுடைய சகோதரர் ஒருங்கிணைப்பில் அந்த உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயக உண்ணாவிரதத்தை நிச்சயம் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நீட்டுக்கு எதிரான அனைத்து அரசியல் கட்சிகளும், அமைப்புகளும், இயக்கங்களும் ஆதரிக்க வேண்டும் என்று எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பாக வேண்டுகிறேன். நீங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. கொஞ்சம் இதுவரைக்கும் ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்திருக்கிற இத்தனை தொலைக்காட்சிகள் ஒரு நாள் கூட வரல, ஒரு வரி செய்தி கூட வெளியிடல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறாங்க. அப்ப அனிதா இறந்த உடனே எல்லா தலைவர், விஜய் உள்பட எல்லா தலைவர்களும் அவங்க வீட்டுக்கு போனோம். அந்த ரத்த உறவான அனிதாவுடைய மூத்த சகோதரர் தான் நீட்டுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒருவர் தான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி, ஒரு பத்திரிகையில ஒரு வரி செய்தி இல்லைன்னா இது இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு, இந்த பத்திரிகை ஊடக தர்மம் எங்கே இருக்கிறது என்று வருத்தத்தோடு அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் காலை நான் சென்று அவர்களை ஆதரித்த போது அந்த கேள்வி எழுப்புகிறார். அதனால தயவு செய்து எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், எதையும் நாம் பேசும் பொருளாக மாற்றுகிறோம், அது அப்படியே லைவ்ல கரண்ட் இஷ்யூ அதை வச்சிருக்கிறோம். இது போன்று எதிர்கால 40 மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 1,23,000 மாணவர்கள் இந்த தேர்வு முறையில் இருக்கிற குளறுபடிகளால் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்தியா முழுக்க 1,20,000 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த இளைய தலைமுறை போராடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.